பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலம் ஆங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 74ஆம் சங்கீதம் 21ஆவது வசனத்தின் முன்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதரும். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுங்க, துன்பப்படுகிறவங்கள வெட்கத்தோடு திரும்ப விடாதீங்க என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும், ஆமேன், வசனம் சொல்வது, துன்பப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார். அவர் வெட்கப்பட விட மாட்டார். அவர் வெட்கத்தோடு திரும்ப விடுகிற தேவன் அல்ல. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், துன்பம், துயரம், வேதனை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை வெட்கத்தோடே விட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை தருவார். இந்த வசனம் அழகாய், துன்பப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. வெட்கத்தோடே திரும்ப விடாதரும். அப்போ ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். துன்பங்கள், துயரங்களை மாற்றி உங்களை ஆறுதலடைய செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதரும் என்று எழுதியிருக்கிறபடி உடைய பிள்ளைகளை ஆமை சோதரப்பா. ஆமை, நீர் கண்ணோக்கி பாரும். துன்பங்கள், துயரங்கள் மாறட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு மெய்யான சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உடைய வல்லமையுள்ள கரை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. ஆமை, துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கட்டளையிடும். அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.